கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் சில சிவலிங்கங்கள் தெரியுது. 108 லிங்கங்கள் இதில் இருக்குது. வெயில் கூசம் அவ்வளோ கூசம் அடிக்குது. ஆனால் சிவன் ஆலயங்கள்லாம் பக்காவாக என்ன வழியாக இருக்குன்னு பாருங்க. ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஜேகே ப்ளோ. இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறேன்டா, ஒரு சிவன் கோயில் 108 லிங்கங்கள் இருக்கிறது. 2 இடம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச இடம் வந்து ஒன்று குக்கடிச்சோலை, ஒன்று மகிழம்பாவலி. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மகிழம்பாவலியில் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியா. ஸோ இந்த காணொலி மூலமாக நான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம். ஸோ வீடியோ இப்படி தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். ஏன்னா வந்து இந்த மகிழம்பாவலியில் எனக்கு தெரிஞ்சு 108 லிங்கங்கள் இருக்கிறது வந்து உங்களுக்கு சத்தியமாக தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சாக்கள் நம்மளோட கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கைஸ். கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. பெரிய சிவன் ஆலயம் ஒன்று அந்த லோங்கில் தெரியுது பாருங்கள். தூரத்துலேருந்து பெரிய சிவன் ஒன்று தெரியுது. மற்ற சின்ன லிங்கங்கள்லாம் வந்து கிட்ட தான் போய் காட்டணும். இந்த பூசையும் செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த ஏதோ ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருக்காங்க போல். அந்த நேர்த்திக்கடனுக்காண்டி பூசையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ கிட்ட போய்த்து 108 இன்றைக்கு எண்ணி பார்ப்போம். இஞ்சாலையும் இருக்குது. அதில் பெஸ்ட்டுக்கு நம்ம அங்கே சிவனை பார்த்துட்டு அப்புறம் 108 எண்ணி பார்ப்போம் வாங்க கைஸ். சரி கைஸ், இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ கோயிலுக்குள்ளே பார்க்கக்குள்ள பின்னுக்கு வந்து பெரிய சிவபெருமான் தெரிவார். இந்த சிவபெருமானில் இருந்து மற்ற லிங்கங்கள்லாம் 108 லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்தை நான் இன்றைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். சிவலிங்கங்கள் இஞ்சால இருக்குது, சிவன் இஞ்சால இருக்கார். ஸோ இந்த லிங்கத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக அதில் ஒரு இதெல்லாம் மற்ற லிங்கமெல்லாம் ஒரே அளவில் இருக்குது. ஒரு லிங்கம் மட்டும் வித்தியாசமாக வர இருக்குது. இதை நான் பார்த்தேன்னா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ அதையும் நம்ம இதை பார்ப்போம் வாங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு வாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் 108 சிலைகள் இருக்கிற இடம். இதை பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றுமே ஒரு வடிவமைப்பில் இருக்குது. இதில் வந்து இதெல்லாம் ஒரு வடிவமைப்பில் இருக்குது. அங்கால ஒரு சிலை இருக்குது, அது மட்டும்தான் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் 108 சிலைகள் இருக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன். 108 சிவன் இருக்காங்க, சிவலிங்கங்கள். ஸோ இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இதுகள் தான் 108 சிலைகள் இருக்கிற இடம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது இந்த இடங்கள். ரொம்ப தூரத்தில் வச்சுருக்காங்க. வெயில் கூசம்பர் அடிக்குது. நான் சொன்னேன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சில மட்டும் வித்தியாசமாக இருக்க மாட்டேன். அது இந்த இருக்க சில ராசலிங்கேஸ்வரர் சின்னாக்கத்தவர் என்ன ஒரு பேர் போட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து மற்றதெல்லாம் வந்து ஒரே இது அளவாக தான் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 108 சிவன் ஆலயம், சிவன்லிங்கம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் சிவலிங்கங்கள் தெரியுது. 108 லிங்கங்கள் இதில் இருக்குது. இது மட்டும் இல்லை, அங்காலே நிறைய இருக்குது. ஸோ சூரிய வெளிச்சத்துக்கான நிறைய லிங்கங்கள் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்கத்துலேயும் இந்த அங்கால தெரியுது இல்லை அப்படி பார்த்தாலும். ஸோ இப்படி பார்த்தா நல்லா அழகாக இருக்குது. இதுகள் தான் 108 சிவலிங்க ஆலயம். இதில் வந்து கொக்கடிச்சோலையில் ஒன்று இருக்குது. அதில் வந்து எல்லாம் பக்கத்தில் இருக்குது. இது வந்து நிறைய தூரத்தில் வச்சுருக்காங்க. வெயில் கூசம் அவ்வளோ கூசம் அடிக்குது. ஆனால் சிவன் ஆலயங்கள்லாம் பக்காவாக என்ன வழியாக இருக்குன்னு பாருங்க. இது மட்டும் இல்லாமல் அங்காலயம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. வழியாக இருக்குது பார்க்குறதுக்கு சிவன் ஆலயம். சுற்றி பார்த்தா ஒன்று தெரியுது பாருங்க. அங்கால பெரிய சிவன் இருக்கார். இங்கால வந்து ஒரு சிவன் லிங்கங்கள் இருக்குது. இப்படி இருந்து பார்க்கக்குள்ள வந்து எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிவன் ஆலயம். சிவலிங்கங்களும் இப்படி தெரியுதுன்னு பாருங்கள். சிவலிங்கங்களும் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள்.
எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு லிங்கமும் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் கிட்ட போய் காட்டுறதுக்கு வந்து வெயில் கூசம் அடிக்குது. ஒன்றாஞ்சு பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சிவலிங்கம். அழகாக இருக்குது. ஆனால் வெயில் கூசம் தான் நம்மளை போட்டு குழப்புது. ஸோ இவ்வளோ பெரிய வளவு இது, கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேன், நிறைய பெரிய வளவு இது. இந்த வளவுக்குள்ளே வந்து இந்த லிங்கங்கள் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கக்குள்ள வந்து ஷாக் ஆகிட்டேன். இப்படியா அண்டு. ஆனால் கிட்ட வந்து பார்க்கக்குள்ள அப்படி இது இல்லை. பார்க்குறதுக்கு ஒரு மன நிறைவோடு இருக்கிற இடம், ஒரு மனசு விட்டு இருக்கிற அந்த எப்படி சொல்கிறேன், அது வருதில்லை, ட்ரை பண்ணுறான்னு வருதில்லை. ஸோ அப்படியே நடந்து அந்த உங்களுக்கு ஏத்தடம். இப்போ சிலாக்கள் மைண்ட் செட் அவுட்டில் இருப்பாங்க, அந்த அவங்களுக்கெல்லாம் ஏத்தடம் தான் இது. சிவன் கோயிலுக்கு வந்து சிலாக்கள் சிவன் கோயில் தூரப்பு கோவில், இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொக்கடிச்சோலையில் இருக்க கோயில் வந்து கிட்ட இருக்குது, அதுலேயும் போகலாம். இதுலேயும் இருக்குது. இதில் வந்து சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாது இந்த இதில் கோயில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதில் சில இடத்துல வைக்கலை, சில இதுலேயும் வைக்கலை, அதுலேயும் வைக்கலை, அதில் வச்சுருக்காங்க. ஆனால் எண்ணி பார்க்கலை, நேற்று எண்ணி பார்க்குறேன். 108 சிவன் லிங்கங்கள் இருக்குன்ட்டு தான் நீ வந்தேன் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன எண்ணி பார்க்குறேன். ஸோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. கிட்ட போய் வெயிலாக இருக்குது கிட்ட போய் பார்க்குறதுக்கும். அதில் ஒரு ஐயா திருறாரு, அவர் வந்து 108 சிவனையும் கும்பிட்றாரு. அதில் அங்கே அந்த சிவன் பெரிய சிவனுக்கிட்ட இருக்க அண்ணாக்கள் வந்து பூஜை செய்ய வந்திருக்காங்க. இப்படி தான். ஆனால் இந்த கோயிலும் ஒரு காலத்தில் பெரிய கோயிலாக வருமண்டு நம்புகிறேன். சிவலிங்கத்தை கும்பிட்டுட்டு ஒரு மன திருப்தியோட போகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வரணும்னு தெரிஞ்சால் வந்து சாமியை அருளை பெற்றுட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ அப்படி இருந்து பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தட்டுடுங்க.
கைஸ் நான் பார்த்த வரைக்கும் இந்த சிலையெல்லாம் வந்து லண்டனில் இருக்கிற புலம்பெயர்ந்தாக்கள் பெரிய நாட்டில் இருக்காக்கள் அண்ணாக்கள் தான் இந்த சிலையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னு இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்ததில் இங்கே பாருங்கள் போய்கிண்டா செல்வி பிரணிதா அர்ஜுனன் லண்டன், இதே மாதிரி தான் அதுலேயும் போட்டிருக்கு. ஒரே ஆக்கள் இல்லை. இதில் பாருங்கள் உமா பஞ்சுலிங்கம் போட்டிருக்கு. அங்கால சில இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அந்த பெயர் மட்டக்களப்பில் இருந்து ஒரு ஆள் இருக்கார், சிவ திரு ராசோமி தவேந்திரன் மட்டக்களப்பில் இருந்து வச்சுக்காரு. வேறு பாவம் பெரிய பேர் வச்சுக்காரு, வேறு பெரிய ப்ரோ கவனிக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து கல்லடியில் இருந்து ஒரு அண்ணா செஞ்சுருக்காரு, இந்த சிவலை. இதே மாதிரி நிறைய சிவன் ஆலயம், சிவன்களை 108 சிவனையும் ஒரு ஆளும் செஞ்சுருக்காரு. அவங்களால ஏழு பண்ணுறதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பாருங்க லண்டன் வைரமுத்து அப்புலிங்கம் லண்டன். அதே மாதிரி இதில் வைரமுத்து இந்த இருக்காருங்க ஒரு வைரமுத்து எங்கே இருக்காருன்னு தெரியா போடலை, நல்லந்தான் ஊர் பேர் போடுறது ஓகே. ஸோ இதில் மட்டக்களப்பில் ஆதித்தன் என்ற ஒரு அண்ணா செஞ்சுருக்காரு. இந்த சிலையை வந்து கருமாரியம்மன் ஆலய அடியார்கள், இது எங்கே இருக்குன்னு தெரியா, பெரிய கல்லடியில் கருமாரியம்மன் அடியார்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க இதில் ஒன்று இருக்குது. இது யாரும் செஞ்சு கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் அப்பிரா குடும்பம் கனடா இந்த இருக்குது. இதில் வந்து குபேரன் கனடா யாருங்க நிர்மராஜா குபேரன் கனடாவா? யா கனடா. இதில் வந்து கௌரி குடும்பம் சட்குணராஜா கௌரி குடும்பம் கனடா. ஸோ அதே போல் ஒரு சிலைகளும் ஒரு ஆட்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அந்த சாமியை கும்பிட்டாச்சு, இந்த சிவலிங்கத்தையும் கொஞ்சம் சுற்றிட்டு நம்ம இப்போ வீட்டை போகிறோம். வந்து ரொம்ப நேரமாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. ஸோ வீடியோ பிரியுன்னு பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.